இன்றைய நாளும் வார்த்தையின் நிறையங்கம் அழைத்தவர் பிழை கூட்டுவார். என்ன செய்வார்? அழைத்தவர் பிழை கூட்டுவார். நம்மளோட வாழ்க்கையில நான் நினைக்கிற காரியம் என்ன? நம்மளோட பிழைப்பை நாம தான் என்ன செய்யணும்? பார்த்துக் கொள்ளணும். நான் ஒரு வேலை செஞ்சாதான் எனக்கு என்ன வருமானம், நான் என்ன செஞ்சாதான் எந்த பிள்ளைகள் சாப்பிடும், எந்த பிள்ளைகளுக்கு நான் தான் என்ன செய்யணும்? தேடி வைக்கணும், சம்பாதிக்கணும், என்னுடைய தேவை நான் தான் என்ன செய்யணும்? பூர்த்தி செய்யணும். தப்பு இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை பிழை கூட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை. இப்ப பாருங்க, இப்ப கணவன் மனைவி இருக்கிறார்களுக்கு தெரியாது, கணவன் மனைவி இல்லாதவர், கணவன் இல்லாதவர், மனைவி இல்லாதவர், அப்படி நிறைய பேர் இந்த வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கும் போது இந்த மனுஷனுடைய வாழ்க்கைய அவன் கடவுளை விட்டு பிரியறதுக்கு காரணம் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அந்த பிழை கூட்டுறதுக்கு அவனுடைய வாழ்க்கை முழுக்க அந்த நேரம் முழுக்க என்ன செய்யுது? செலவழிக்கப்படுது. ஆனா என்ன செய்யல? அந்த கர்த்தரை தேடுறதுக்கு அந்த நேரம் அவங்களுக்கு கிடைக்கல. நாங்க அந்த கர்த்தரை தேடுறதுக்கு அந்த நேரம் கிடைக்காதால, அந்த கர்த்தரை தேடாதால சில பேரை நாங்க என்ன செய்யணும்? டக்குன்னு ஏன் விசாரிப்போம்? இவங்க ஆண்டவரை விட்டு என்ன செய்யறாங்க? பின்வாங்கி போறாங்க. இவங்க ஆண்டவரோட ஒன்றும் உறவில இல்லை, இவங்க ஆண்டவரோட ஒரு நெருங்கிய உறவு இல்லை. இவங்க என்ன செய்ய போறாங்க? இப்படியே வாழ்றாங்க. என்ன செய்ய போறாங்க? அவங்க அந்த ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தையோ சரி, தன்னுடைய செய்து தேவைப்பட்ட காரியங்களும் சரி, தன்னை பிழை கூட்டுறதுக்கு படி அவன் என்ன செய்யறான்? அவன் அந்த நேரத்தை அதுக்குள்ள செலவழிக்கிறதால அவனுக்குள்ள கத்தனுக்குள்ள இருக்கிற உறவை கட்டி எழுப்ப முடியாம இருக்கு. இன்றைக்கு நான் நம்ம புத்தகம் வந்திருக்கிறா, அவன் பிள்ளைகளை என்ன செய்யறான்? பிழை கூட்டுறதுக்கு தன்னை பேர பிள்ளைகளை ரெண்டு பேர பிள்ளைகளை பிழை கூட்டுறதுக்கு, தன்னை பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பேர பிள்ளை பிழை கூட்டுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அத்தியாவசியம். இந்த பிழைப்பு என்ன செய்யறது முக்கியம். எங்க அக்கா இருக்கா சிஎஸ்டியில வேலை செய்யறா, அவ தன்னோட குடும்பத்தை என்ன செய்யறது? கணவனா இருக்கு ஏழாது. அவ குடும்பத்தை பிழை கூட்டுறதுக்கு அந்த குடும்பத்தில அவ ஒரு கணவன் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்து என்ன செய்யற? அந்த குடும்பத்தை என்ன செய்யற? பிழை கூட்டுறா. இந்த பிழை கூட்டுற விஷயம் சில பேருக்கு என்ன செய்யறீங்கன்னா, கடவுளோட தூரமா போறோம், கடவுளுடைய காரியத்துல நாங்கள் என்ன செய்யறோம்? ஒன்றுக்கு பங்களிக்கிற கடவுளோட நாங்கள் இல்ல என்று மனுஷன் என்ன செய்யறார்? மனுஷனோட முகத்தை பாப்பன் தேவன் என்ன செய்வார்? உள்ளான இதயத்தை ஆராய்ந்து அறிகிறது. நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட கணவனுக்கு நாங்க பிழைப்பு கொடுத்தபடியா நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுவோம், எவ்வளவு கஷ்டப்படும். எங்களோட குடும்பத்தை நாங்கள் ஒரு நாளைக்கு போஷிக்கிறதுக்கு, எவ்வளவு ஒரு நாளைக்கு வழி நடத்துறதுக்கு, எங்களோட தேவையை ஒரு நாளைக்கு சந்திக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறோம். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாம் அழைக்கப்படும் போது என்ன கொண்டா வந்தார்? என்ன கொண்டா வந்தவர். பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ஆபிரகாம் தன்னை பிழை கூட்டுறதுக்கு அவன் என்ன செய்யறான்? தன்னிடத்துல ஒன்றுமே கொன்றே. அவன் கொண்டு வந்தது என்ன? வெறுமையான ஆண்டவருக்கு வார்த்தையை மட்டுமே என்ன செய்யறான்? நம்பி பிடிச்சான். ஆண்டவரை நான் வார்த்தையை மட்டும் நம்பி பிடிச்சேன். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சும்மா சொல்றேன். இப்ப ஜோயல் என்ன செய்யுது? இப்ப செய்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு என்ன செய்யுது? வந்துட்டார். அப்ப ஜோயலுடைய பிழைப்பு அவருடைய வேலையில் என்ன செய்யுது? தங்கி இருக்குது. இந்த குடும்பத்தை பார்க்கணும், என்ன நம்பி வந்த துசாவை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். இப்ப அவ எங்க அக்கா இருக்க சீர்த்தி வேற அக்கா கிருசாக்கா இருக்கிறா. இப்ப கணவருக்கு இயலாது. அந்த கணவருக்கு பாரத்தை முழுக்க பொறுப்படுத்தி செய்யற முழு பொறுப்பு, பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு எல்லாம் அவரை தங்கி இருக்குது. அப்ப நீங்க இந்த வேலையில சில நேரம் இந்த குடும்பத்தை தாங்கிறதுக்கு, இந்த வருமானங்களை ஒவ்வொரு காரியத்தை தாங்குறது, இந்த ஒரு குடும்பத்தை நீங்கள் என்ன செய்ய உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பிழை கூட்டுறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுறீங்க, எவ்வளவோ வேதனைப்படுறீங்க. சில வேளையில நீங்க மனுஷனுக்கு சொல்ல முடியாது, இந்த பிழைப்பை எப்படி நான் கொண்டு போக போறேன், இந்த குடும்பத்தை நான் எப்படி கொண்டு போக போறேன், இந்த வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போக போறேன், என்ன பாக்குறவங்க எல்லாம் அர்த்தமா பாக்குறாங்க, என்ன பாக்குறவங்க எல்லாம் பிடித்தனமா பாக்குறாங்க. ஆண்டவரே, இந்த பிழைப்பை என்னுடைய வாழ்க்கையில மாறாதா? என்ன செய்யாது? இந்த சூழ்நிலையில வாழ்க்கையில மாறாதா? என்னுடைய பிழைப்பு இப்படியே போதா? சில நேரம் நாங்கள் அழுதல் கேட்டிருப்போம். மனசுடைய நிந்தனை சொல்ல தாங்க முடியும். என்கிட்ட இருந்திருந்தா நான் கொடுப்பேன், என்கிட்ட இருந்தா நான் பாதிப்பேன், என்கிட்ட இல்லையே, ஒன்றுமே இல்லையே என்று சில நேரம் நாங்க என்ன செய்வோம்? வேதனைப்பட்டு துக்கப்பட்டு எல்லாம் அழுதுக்குள்ளாரு என்ன செய்வோம்? சில வேளையில நாங்க என்ன செய்வோம்? நொறுமுண்டு. அந்த வேதனையோட வந்தா இந்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் ஆராதிக்க முடியாது, மனசு வராது. ஜெபம் போது நாளைக்கு என்ன செய்ய வேணும், நாளைக்கு என்ன செய்யலாம், ஏன் இப்படி என்ன ஆண்டவரே, ஆண்டவருக்கு கேள்வி கேட்கிறவர்களாக
செய்ய எங்களால முடியாது. ஆனா எங்க தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை இந்த பிசாசு உடைக்கிறதுக்கு என்ன செய்வான்? கிரியை செய்வான். அது கிரியை செய்ய நாங்க ஞானமாக என்ன செய்யணும்? நடந்து கொள்வோம். ஞானமா நடந்து கொள்வோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற அன்பையும் ஐக்கியத்தையும் உடைச்சா சபை கண்டிப்பா என்ன செய்யும்? பிசாசு அதற்கு என்ன செய்வாங்க? வழி செய்வாங்க. அதுக்கு நாங்க என்ன முந்தினவர்களாக நாங்க ஞானமா நடந்து கொள்ளணும். நாம நம்முடைய குடும்பத்தை பிள்ளை கூட்டுறதுக்கு இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன், என்னுடைய வேலை இல்லாம போச்சுன்னு சொன்னா எந்த குடும்பத்தை நான் எப்படி பிள்ளை கூட்டுறேன்? இப்ப சிஸ்டருக்கு வேலை இல்லாம போச்சுன்னு சொன்னா சிஸ்டருக்கு உங்களோட குடும்பத்தை எப்படி பிள்ளை கூட்டுவீங்க? அம்மாட உதவி வந்து அம்மாட்ட வருமானம் இல்லை ஒன்றும் இல்லையா அந்த மகளை எப்படி கரை சேர்ப்பாங்க? பிள்ளை கூட்டுற விஷயங்கள் அதிகம் குடும்பத்துல பாருங்க. நான் என்ன செய்யறோம்? இந்த பிழைப்புக்காண்டி ஆண்டவர் சொல்றார், எடுத்து வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே பிழைப்பாங்க. நாங்க என்ன செய்யறோம்? நாங்க செய்ய தவறு என்ன சொல்லுங்க? இந்த பிழைப்பை நாங்க தேடி போறோம், நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க சேர்த்து வைக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம்? சில பேர் எங்களோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் போய் கடன் பண்ண முடியாங்க, பேங்க்ல போய் லோன் எடுத்த வேண்டியதா இருக்கு. எல்லோரும் தேவையை சந்திக்கிறதுக்கு இந்த தேவையை இன்னும் ஒரு சில பணத்தை கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு சில காசை வேண்டி அங்கால கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு பிழைப்பில நாங்க போய்கொண்டு நிக்கிறோம். ஆனா எங்களோட சுயபலத்தாவை நாங்க பிழைத்துக் கொள்ள நினைக்கிறது அது எப்பொழுது என்ன செய்யுது? வறுமையிலேயே நம்மளை வச்சுக்கணும். வறுமையிலேயே அது என்ன செய்யும்? நம்மளை வச்சுக்கொள்ளும். எங்களோட பிழைப்பு பாருங்க, ஒரு மனுஷன் தான் பிழைத்துக் கொள்றதுக்கு தன்னை படைத்த கடவுளை நம்பாம தம்முடைய சுயபலத்தை தன்னுடைய சுய ஞானத்தை நம்புறதுதான் தவறு. தன்னுடைய சுய ஞானத்தை நம்புறதுதான் தவறு. இப்ப நான் வேலை செய்யறேன், நான் சொல்றேன் நான் வேலை செய்யறேன் சாப்பாடு. நான் சில பேர் வேலை செய்கிறேன், சம்பளமே என்ன சாப்பாடு இல்லாம இருக்கு. காசு வருது, காசு கொடுக்கணும் ஒரு 10,000 ரூபாய், 10,000 காசு அந்த 10,000 காசு சில வேலை நான் வேலை செய்யறேன், எந்த வேலையை காசு அப்ப அந்த 10,000 கொடுக்க முடியாம இருக்குது. நான் இதுல என்ன உங்களுக்கு சொல்ல வர கருத்து என்னண்டா, நீங்க பிழைப்புன்றதுக்கு நீங்க குடும்பத்துக்கு ஆக நீங்க உழைக்கிறது, நீங்க தேர்றது, நீங்க சம்பாதிக்கிறது எல்லாம் உண்டு. ஆனா அந்த பிழைப்புல நீங்க கர்த்தரோட இருக்கிறீங்களா நீங்க பார்க்கணும். என்ன செய்யணும்? நீங்க நினைக்கிறீங்க நான் உழைச்சாதான் சம்பாதிக்க வேண்டிய ஞானத்தினால பிழைப்புலாம், நான் உழைச்சாதானே எந்த கை பிரயாசம் தானே கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படி என்ன செய்வோம்? நாங்க சிந்திப்போம். ஆனா தேவனுடைய வார்த்தை நேராக சொல்லுது. ஒரு அழகான வார்த்தை ஒன்று எடுத்து வாசிங்க. பிரசங்கி 9:11. ஒரு மனுஷன் பிழைப்பதற்கு அவனுடைய ஞானம் தேவையில்லை, அவனுடைய புத்தி தேவையில்லை, அவனுடைய அறிவு தேவையில்லை. என்ன தேவை என்று கர்த்தர் சொல்றார் பாருங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமோ, ஓடுறதுக்கு ஒருத்தர் ஓட போறார், ஓடுறதுக்கு என்ன செய்யறது? வாழ்க்கையை கொண்டு ஓட போறார். அந்த வாழ்க்கையை கொண்டு ஓடேங்க அவர் அந்த வாழ்க்கையை கொண்டு ஓடுற அந்த வேகமும் என்ன செய்யாது? ஓடுறதுக்கு வேகமும் சொல்லுங்க வாசிங்க. யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, யுத்தத்துக்கு சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. நீங்க பிழைச்சு கொள்றதுக்கு, உங்களோட குடும்பத்தை பிழைப்புறதுக்கு உங்களோட ஞானம் என்ன செய்யாது? போதாது. இன்றைக்கு ஒருத்தோட 10,000 பண்ணி போட்டு நாளைக்கு அது மாலை கொடுக்கணும், ஒருத்தோட 20,000 வேண்டி 10,000 வச்சு கொண்டு 10,000 கொடுக்குறவங்களோட ஞானம் அதை செய்யாது, போதாது. இன்றைக்கு நான் சீட்டு பிடிக்க போறேன், சீட்டு பிடிச்சு கொடுத்தோட இந்த காசை நான் கொடுக்க போறேன், அந்த ஞானம் உங்களோட குடும்பத்தை பிழை கூட்டுறதுக்கு உங்களோட ஞானம் என்ன செய்யாது? போதாது. நீங்க சிந்தித்து பாருங்க, உங்க குடும்பத்துல கூட நாளும் நீங்க உங்க குடும்பத்தை பிழை கூட்டுன்னு சொல்றீங்க, குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை. நீங்க கூட ஞானத்தை கொண்டு அதான் சொல்றேன். நீங்க குடும்பத்தை பிழை கூட்டுறது ஒரு மனுஷன் ஞானமா நடந்து கூட தவறு சொல்ற அந்த ஞானத்தில கர்த்தர் இருக்கிறான்னு நான் பார்க்கணும். இப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னு சொன்னா அவரோட என்ன செய்ய மாட்டார்? வேதனையே கூட்ட மாட்டார். அப்ப உங்களுக்கு பிழைப்பில ஐஸ்வர்யம் வருது, ஐஸ்வர்யத்தில வேதனை வருதுன்றா வேணுமா? எடுத்து வாசிங்க. அப்படியோ உழைப்புக்கு ஞானம் போதா, பிழைப்புக்கு ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது.
ஐஸ்வர்யம் அடையறதுக்கு நீங்க ஐஸ்வர்யம் பெரிய பணக்காரரா இருக்கிறதுக்கு கூட புத்திமதியும் போதாது. தயவு கிடைக்கிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. உங்களுக்கு மனுஷனோட கண்கள்ல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு வருத்தங்கள் இருக்கு, இவ்வளவு வேதனை இருக்கு, இவ்வளவு பாரம் இருக்கேன்னு சொல்லி நீங்க ஒரு மனுஷனோட தயவு வித்துவானின்ற அறிவும் வித்துவான்களின் அறிவும் போதாது. வித்துவான்களோட அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். என்ன நேரிட வேண்டும்? நீங்க பிழைப்பதற்கு உங்களோட ஞானம் போதாது, உங்களோட வேதம் போதாது, சௌந்தரியம் போதாது, புத்தி போதாது, உங்களோட அறிவு போதாது. என்ன தேவை? சமயமும் தேவனுடைய செயலும் நேரிட வேண்டும். இந்த தேவனுடைய செயலும் தேவனுடைய சமயமும் எந்த குடும்பத்துல நேரிடுதோ அந்த குடும்பம் என்ன செய்யும்? பிழைக்கப்படும். அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கு, அந்த குடும்பத்துல என்ன செய்யும்? ஆசீர்வாதம். நாங்கள் ஓடுறோம், நடுத்தரையா ஓடுறோம், இரவு பகல வேலை செய்யறோம், ஆனா ஒன்றுமே இல்ல. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீங்க ஓடுற ஓட்டம் மிருது, நீங்க சம்பாதிக்க மிருது, நீங்க மனுஷனி, நீங்க பிழைப்புக்கு பயன்படுத்துற ஞானம் மிருது. ஏனென்றால் இந்த பிழைப்பு ஊட்டுறதுக்கு ஒருத்தனை உயர்த்தி வைக்கிறதுக்கு கர்த்தருடைய சமயமும் அவருடைய செயலும் நேரிட வேண்டும். நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா உதாரணமா சொல்றேன். அண்ணால எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள் வாசிச்சிருக்கீங்க? அண்ணா அண்ணாவுக்கு என்ன செய்யறாரு? அண்ணாவுக்கு பிள்ளை லகிஜா, அண்ணாவுக்கு பிள்ளை. அவள் என்ன செய்யறாள்? அழுது 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 என்ன செய்யறாள்? இந்த நாளும் பிறகு வேதனைப்படுவாங்க. இந்த நாளும் பிறகு அந்த பலியிடுறதுக்கு அவங்க வருஷம் போர் வந்து அந்த ஆசாரி கூடத்துக்கு ஏறி இருப்பார். அந்த ஏறி இந்த ஆசாரி கூடத்துக்கு வரும்பொழுது அந்த பலிபடத்துக்கு அந்த வருஷம் தோறும் பலியிட வரும்போது இந்த அண்ணா என்ன செய்வா? வருவா. வந்து என்ன செய்வா? அழுவா. அவங்க என்ன செய்ய? பிள்ளை இல்லாத ஒரு கவலை. இப்ப அந்த அழும்போது அந்த ஏஜி அவர் அந்த ஆசாரி ஊழியம் செய்யற அந்த ஏஜி வந்து பார்த்துட்டு அவர் என்ன செய்யறார்? அவர் வாய் அழுகிறா, அவரை ஜெபம் பண்றா, ஆனாலும் சத்தம் பெறல, வாய்க்க மட்டும் முழுத்து கொண்டே அப்படியே ஜெபம் பண்ற மாதிரி இருக்கிறா. அப்ப நேரி பார்த்துட்டு நீ என்ன குடிச்சுட்டா இருக்கிற, என்ன செய்யற? நீ குடிச்சுட்டா இருக்கிற, நீ பதில் கொண்டு இருக்கிற. அப்ப அந்த அண்ணன் சொல்றா, இல்ல அடியனே, நான் குடிச்சிட்டு இல்ல, நான் சரியா வேதனைப்பட்டு இருக்கிறேன். என்ற குடும்பத்தை பிழை கூட்டுறதுக்கு நான் சபையில வந்து முணுமுணுக்கையில நான் வந்து அழுது கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் என்னுடைய வெளித்தோட்டத்தை தான் பாக்குறாங்க, ஆனா என்னுடைய இதயம் என்ன செய்யுது? உள்ளுக்கு குறுங்குறதா நீங்க ஆண்டர் மட்டும் தான் பாக்குறீங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் மன கிளேசம் உள்ள என்ன செய்யறது? இஸ்திரி, மன வேதனைப்படுற இஸ்திரி. என்ற குடும்பத்தை பிழை கூட்டுறதுக்கு எனக்குள்ள ஒரு என்ன சொல்ற குறைவும் இருக்குது. அந்த குறையை பிழை கூட்டுறதுக்கு என்ன செய்யறேன்? பிள்ளை இல்லாத குறைவு இருக்கு. அதை நான் பிழை கூட்டுறதுக்கு என்ன செய்யறேன்? நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க? அப்படி நான் என்ன சொல்லாதீங்க. நான் கர்த்தரோட என்ன செய்யறேன்? என் இதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்துல என்ன செய்யறேன்? ஊற்றுறேன். அவனுடைய வாழ்க்கையில அப்ப ஏறி நீங்க சில வேளையில நீங்க என்ன செய்யணும்? இந்த கிளேசப்படுறது, வேதனைப்படுறது, துக்கப்படுறது சில வேளை ஊழியக்காரராலே என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. குடும்பத்தை பிழை கூட்டுறதுக்கு நீங்க பண்ற பிரியாசம், நீங்க பண்ற வேதனை அந்த ஊழியக்காரராலே உங்களோட இருக்க உறவுகளாலே என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நீங்க உங்களை என்ன செய்ய, நீங்க என்ன செய்ய வெக்கப்பட்டிருப்பீங்க. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்ன செஞ்சிருப்பீங்க? வெக்கப்பட்டிருப்பீங்க. இந்த அண்ணாவுக்கு நடந்தது அப்படிதான். அவன் வந்து அழுகுறா, மனசு அப்படி விட்டு அழுகுறா. அழும்போது அந்த ஏறி ஊழியக்கார பார்த்து நீங்க குடிச்சிட்டு வந்துருக்கிறையா, உன்னுடைய வரியில இருந்தப்ப நீ என்ன செய்வ? நீங்க உங்க வரி எப்ப முடிய போகுது? சும்மா எங்கதான் சொல்றது, உங்க வரி எப்ப முடிய போகுதுன்னு கேட்கிற. அவ சொல்றா, இல்லையா அடியே, நான் செம்மையா வேதனைப்பட்டிருக்கேன், சரியா கோவப்பட்டிருக்கேன், என்னுடைய குடும்பத்தை பிழை கூட்டுறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் படாத பாடுபடுறேன், படாத பாடுபடுறேன். நீங்க எனக்கு என்ன செய்யற? அப்ப என்ன செய்யற? அந்த இடத்தை விட்டுட்டு போற. ஆனா அந்த இடத்துல நீங்க வாசிக்கிறீங்க, அவருக்கு பிள்ளை இல்ல, ஆனா அந்த வசனத்தை நீங்க வாசித்து கொண்டு வரும்பொழுது, அந்த வசனத்தை வாசிக்கும் போது அண்ணா பிள்ளை பெறாதபடி கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை செய்தார், அடைத்திருந்தார். இந்த அண்ணாவுடைய கிளர்ச்சம், இந்த அண்ணாவுடைய பிழைப்பத்தை எடுக்கிற ஒரு உபாத்திரம், நமக்கு வேதனை, அந்த நிந்தனை அது மாறுறதுக்கு கர்த்தருடைய நேரமும் கர்த்தருடைய செயல் பண்ணவே இல்லை கிட்ட. கர்த்தருடைய நேரமும் கர்த்தருடைய வேலை. இப்ப ஜோவல் இனம் பகலமா ஓடுது, ஜோவிட்ட கையில ஒன்றுமே இல்லை, ஆனால் ஜோவல் நான் வேதனைப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன்னுடைய வேதனை காண்றதுக்கு நான் என்ன செய்யல, என்னமோ அந்த நேரமும் அந்த செயலுக்கு நான் என்ன செய்யல, நேரிடல. அண்ணாவுக்கு என்ன செய்யல, அந்த உள்ள கிடைக்கிறதுக்கு அந்த நேரமும் அந்த செயலும் என்ன செய்யல, நேரிடல. அண்ணா வந்து அழுகுறா, அண்ணா வந்து அழுகுறா. அண்ணா வந்து அழும்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார்?
நேரத்தை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். நேரத்தை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். அண்ணன் ஒரு வாயில ஒரு வார்த்தை ஒன்று இருக்கா, ஆண்டவரே நீங்க எனக்கு பிள்ளைய தந்தா அந்த பிள்ளை என்னுடைய இல்லை, அதை நான் உங்களுக்கு சன்னிதானத்தில் என்ன செய்யறேன் வீட்டுக்கு விடுறாரு. அவருடைய பிழைப்பிலையும் அவள் கருத்துல என்ன செய்யறான், மகிமைப்படுத்துறான், தேடுறான். அந்த அண்ணா பாருங்க, அவருக்கு பிள்ளைகள் குறை. உங்களுக்கு சும்மா ஒரு இதுக்கு எங்களுக்கு எங்க மனைவி 10 வருஷம் 15 வருஷம் பிள்ளைன்னு சொன்னா 5 வருஷம் பிள்ளைன்னு சொன்னா நாங்க வந்து சபையில நாங்க என்ன செய்யறோம், விண்ணப்பம் பண்றோம். எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யற, மனைவிக்கு பிள்ளையை கொடுக்க. அந்த பிள்ளை என்ன செய்யற, நாங்க சொல்லுவோம் அந்த மனைவியா சொல்லுமா அந்த பிள்ளை ஆண்டவர் வந்து சேர்த்து விட்டு போகணும். அவள் என்னதான் தேடுறா, புழைப்ப தேடுறா, கத்திரத்துல ஒரு என்ன செய்யறா, ஒரு எதிர்பார்ப்பை பார்க்கிறா. அந்த எதிர்பார்ப்பை என்ன செய்யறா, கத்திரத்துல கொடுக்காம என்ன செய்யறா, வாங்கி இருக்கா. அவள் சொல்றா, ஆண்டவர் நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை தந்தீங்கன்னு சொன்னா நான் அதை என்ன செய்வேன், உமது அண்டையிலே விட்டுட்டு போறேன். அவள் அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அவள் என்ன செய்யறா, கெப்பம் தரிக்கிறா. அவள் சாமுவேல் என்ன செய்யறா, அவள் சாமுவேலை பெற்று போறது. அந்த புள்ள பால் மறக்கப்பட்டு என்ன செய்யறது, அவள் தன்னோட வச்சு வளர்த்து விட்டு அவள் புள்ள பால் மறந்தோட கொண்டு சேத்துல விடுறா. அந்த ஆசைக்கு கூடாது சேத்துல விடுறா. சேத்துல விட்டுட்டு வந்து இப்ப என்ன செய்யற, இப்ப சிஸ்டருக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இப்ப எப்படி என்ன செய்யற, புறந்திருக்கிறார். எப்படிக்கு பால் எல்லாம் என்ன செய்யுது, மறந்துடுது. இவன் வேண்டிய படியில சேத்துல கொடுத்த பிள்ளைய விட்டுட்டு போறா. அவ ஒரு வருஷம் அந்த 12 சிஸ்டர் பாசம் என்ன செய்யும் இந்த வலியம். அப்ப எப்படி காணியம், எப்படி காணியம் அந்த சிஸ்டர் உள்ள எப்படி சிஸ்டர் உள்ள எப்படி இருக்கு, என்ற பிள்ளை இங்க இருக்குது, என்ன சாப்பிடுச்சோ தூங்கிச்சோ நல்ல அவன் என்ன சார், அவ அந்த அண்ணா அந்த பிள்ளைய பார்க்க பலியிடும் போது அந்த சாமியை தான் விட்டு அந்த சேர்த்துட்டு என்ன அந்த குளித்து கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் நம்ம குடுப்பு தைச்சு வந்துடலாம். நான் வேலைக்கு ஒரு வருஷம் உடுப்பு தைச்சு போட்டு வந்து கொஸ்டில் பாக்குற மாதிரி பார்த்துட்டு போடுறேன். பாருங்க, அண்ணா எவ்வளவு வேதனைப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவள் தன்னை பிழைப்பு தேடி போனாலும் கர்த்தருக்கு அவள் வாயால சொன்னதை அவள் நிறைவேற்றாம இல்லை, நிறைவேற்றி முடிச்சுங்க. உங்களோட பிழைப்பை தேர்ந்தீங்க சிறுவனில். ஆண்டவரே என்னுடைய பிழைப்பை நீங்க சொன்னீங்க, என்னுடைய தேவையை நீங்க சொன்னீங்க, நான் இப்படி வாழ்வேன் ஆண்டவரே, உங்களுக்கு இப்படி செய்வேன். ஆனா அந்த பிழைப்பு சிறுவனில் உங்களுக்கு கிட்டி இருக்கும். ஆனா நீங்க சொன்னதை செஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க சொன்னதை செஞ்சிருக்க மாட்டீங்க, செஞ்சிருக்க மாட்டீங்க. பாருங்க, நேற்று நான் பேதுரு பற்றி ஒன்று சொன்னா, இன்றைக்கு என்ன செய்யற, பேதுரு ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்த உடனே பேதுரு அந்த படகுல என்ன செய்யற, ஆண்டவர் அந்த படகு கடல்ல வரும்போது அலைகள் அடிச்சு புயல்கள் அடிச்சு மோதி அடிச்சு குடும்பத்தை நடத்த முடியாம. இப்ப நீங்க படகுன்னு சொல்ற ஒரு குடும்பத்தை வைங்க, அலைகள் என்று சொல்றது, அலைகள் காற்று சொல்றது உங்களோட பிழைப்பை வைங்க, உங்களோட சூழ்நிலைகள் உங்களோட பிழைப்பு. அப்ப நீங்க இந்த குடும்பத்துல இந்த படகுல இருந்து நீங்க இந்த குடும்பத்துல இருந்து இந்த பிழைப்பை நோக்கி என்ன செய்றீங்க, வாழீங்க. அப்ப அந்த பிழைப்பின் மத்தியில ஆண்டவரே என்னால முடியாது, இந்த குடும்பத்தை நடத்த முடியாது, என்னால பிழைத்துக் கொள்ள முடியாது, இது தப்பித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி நடந்து வார. அப்ப அந்த பேருல படகுல இருக்கிறார், அவர் ஆண்டு நடந்து வார. இந்த பேருல நடந்து வரும்போது ஆண்டவர் அவன் பேருல பார்த்து சொல்றார், ஆண்டவரே நானும் என்ன செய்ய முடியுமா, கடல்ல நடக்கலாமா? ஆனா சொல்றாரு, நீ விசுவாசிதான் நடந்து வா. அப்ப பேருல நடந்து வார. பேருல நடந்து வர பேருல என்ன செய்யறார், தாழ்ற. பேரு தாழும் பொழுது பேரு நீண்ட என்ன செய்ய, மீன் பிடிக்க அவங்க எப்போ சின்ன வயசுல கடல்ல இருந்தே பிறந்து வளர்ந்தார். இப்ப நாங்கள் எங்களோட குடும்பம், எங்களோட அப்பா என்ன செய்ய, எங்களோட அப்பா சின்ன வயசுல இருந்து கடத்தொழில், எங்களோட பரம்பரை தொழிலே, எங்க அப்பா தொழிலே கடத்தொழில். அப்ப நான் இப்ப கடை கொந்தளிக்குது, நான் இப்ப கடுமையில இருந்து விழுந்து போகணும்னு நடந்து வரணும்னு சொன்னா, நான் விழுந்துன்னு சொன்னா நான் ஒரு நிமிஷம் அது 2 நிமிஷம் அது மூச்சு எடுக்கும், நீந்ததுக்கு முயற்சி எடுக்கும். ஆனா பைபிள்ல பேரு நீந்தினதுக்கு முயற்சி எடுத்தது மாதிரி இல்ல. அவர் அப்படியே அந்த அறிவியலை கண்ட உடனே, அந்த சூழ்நிலையில கண்ட உடனே நீங்க பிழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறீங்க, அந்த பிழைப்புக்கு நீங்க போறீங்க. அந்த பிழைப்பு உங்களை என்ன செய்யுது, வேதனைப்படுத்துது, வேதனைப்படுத்துது, துக்கப்படுத்துது, கண்ணீர் சிறுவோட கண்ணீர் விட்டு ஐயோடு கதல வைக்குது. ஆனாலும் நாங்க என்ன செய்யறோம், பக்கத்துல இருக்கிற ஆண்டவர் நாங்க என்ன செய்யறோம், மறந்து போனேன். ஆனா அந்த பேருக்கு தெரியும், நான் இந்த பிழைப்பில தாக்காத என்ன கையை கொடுத்து தூக்குறதுக்கு பக்கத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு இருக்கிற. நீங்க சிறுவன் இருக்கிறாங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல தேவையை நான் பார்த்து பார்த்தே அமர்ந்து போட்டேன். இந்த ஆளியின் இந்த பெரும் ஆழ்கடலுக்குள்ள இந்த பிழைப்பெண்ணும் பெரும் ஆழ்கடலுக்கு ஆண்டவரே நான் அமர்ந்து போய் கொண்டிருக்கிறேன், என்ன தூக்க மாட்டீங்களா, என்ன செய்ய மாட்டீங்களா, என்ன தூக்க மாட்டீங்களா? பேர் என்ன செய்யற, ஆண்டவரே அவன் நீச்சல் அடிக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்யற, கூப்பிடாம அவரு கையை என்ன செய்யற
கொடுக்குற விதில கொடுக்காத விதில பிடிச்சவங்க செய்யற மேல வாழ நீங்க என்ன செய்றீங்க உங்களோட பிழைப்பை நீங்க ஊட்டுறதுக்கு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களோட குடும்பத்துல ஆசீர்வாதங்களை நீங்க உங்க குடும்பம் பிழைப்புறது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க பிழைப்புறதுக்கு நீங்க செய்யற தவறு என்ன கர்த்தருடைய நேரத்தையும் கர்த்தருடைய சமயத்தையும் கர்த்தருடைய செயலையும் கர்த்தருடைய சமயத்தை நீங்க எதிர்பார்த்து காக்கிறது அண்ணால் பைபிள்ல இருக்கு அண்ணால் என்ன செய்றார் ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணினான்னு சொல்றாரு ஆனால் வருஷந்தோறும் வந்து என்ன செய்வார் பலியிடும் போது அவள் எத்தனை நாள் காத்திருந்திருப்பார் அவள் எத்தனை நாள் காத்திருப்பார் தாவீதை உடனே ஆடலும் மேய்ச்சலை போட்டு அரசராக்கி எல்லாம் சொல்றோம் தாவீதை எத்தனை நாள் ஆடு மேய்ச்சிருப்பார் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று சொல்லியிருப்போம் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆலயத்துக்கு எத்தனை நாள் தேவனுடைய ஆலயத்தில் பணி செஞ்சிருப்பான் நீங்க வேதாகமத்துல எந்த மனுஷன் எடுத்து பார்த்தாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படும் போது தேவனுடைய செயலும் தேவனுடைய நேரமும் அவனுக்குள்ள ஆட்கொண்டிருக்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சுக்கிறேன் நாங்கள் ஆண்டரை விட்டு பிரியறதுக்கும் ஆண்டரை விட்டு நாங்கள் ஆண்டரை கொடுக்குற கணத்தை மரியாதை கொடுக்கறது காரணம் என்ன எங்கட பிழைப்பை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு கத்தர் தேவையில்லை என்னுடைய நேரம் எனக்கு உரியது இந்த நேரத்தை நான் மூழ்கடிக்க கூடாது நான் உழைச்சாதான் எனக்கு சம்பளம் நான் இது பண்றதா எனக்கு இது நான் தருகிறதா எனக்கு பிழைப்பு என்று சிரிக்கிறேன் ஆனா சொல்ற நீ என்னதான் உழைச்சாலும் நாங்க என்னதான் இருந்தாலும் எங்களை ஆசீர்வதிக்கணும் அவர் எப்ப திட்டம் வச்சுக்கிறாரோ எப்ப அவருடைய நேரம் வெளிப்படுதோ அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் அப்பொழுதுதான் நீங்க நெல்லி வச்சிருக்கீங்க இந்த வருஷம் நெல்லி வச்சுக்கிட்டு எத்தனை பேர் நெல்லி நல்லா அப்படியே அறுவடை செஞ்சிருக்கீங்க நெல்லு அறுவடை ஒரு ஏக்கர் நெல்லி விதைச்சவ அன்றைக்கு ஒருத்தவங்க சொன்னார் 20 ஏக்கர் நெல்லி விதைச்சவ 20 ஏக்கர் காணிக்க நெல்லி விதைச்சா 50 மூட்டை தான் எடுத்தார் ஒரு ஏக்கர்ல எத்தனை எடுக்கலாம் 50 மூட்டை ஒரு ஏக்கர்ல எடுக்கலாம் 50 ஏக்கர் ஒரு ஏக்கர்ல 50 மூட்டை எடுக்கலாம் ஆனா 20 ஏக்கர்ல 50 மூட்டை எடுத்தாலும் ஒரு ஏக்கர்ல 1 லட்சம் படிக்கல அவருக்கு அடுத்து பாருங்க எத்தனை எந்த ஆசீர்வாதம் எந்த உயர்வு எந்த பலனும் எந்த ஐஸ்வர்யம் வரணும்னு சொன்னா அது தேவனுடைய நேரம் தேவனுடைய சமயமும் தேவனுடைய செயல் செய்யப்படும் அந்த தேவனுடைய செயல் செய்யப்படுற குடும்பம் தான் அந்த ஆசீர்வாதம் நிலையா நிற்கும் தேவதார சமயத்துல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற நீங்கள் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும் நிலையாக நிக்கணும் அப்பதான் அந்த நிலைய தேவனுடைய சின்ன சொல்லி கேட்டீங்க இப்ப எந்த குடும்பம் பிழைப்படைகிறதுக்கு என்னுடைய ஞானம் போதாது என்னுடைய அறிவு போதாது நீங்க ஞானத்தை கொண்டு எத்தனையோ வேலை செஞ்சாலும் ஓட்ட புகழுக்கு போட்ட காசு என்ன செய்யுது ஓட்டது அந்த காசு அங்க போட்டு இந்த காசு இங்க போட்டு நீங்க எடுத்தாலும் ஓட்ட புகழுக்கு காசு தான் சமாதானம் இருக்காது ஐஸ்வர்யம் சமாதானம் இருக்காது ஆனா பாருங்க ஆண்டவர் சொல்ற நீ உங்க குடும்பத்தை உங்களுடைய குடும்பத்தை பிழைப்புறதுக்கு உங்களோட ஞானமோ உங்களோட அறிவோ உங்களோட புத்தியோ கூட ஏதோ ஒன்றுமே என்ன செய்யாது போராது என்னுடைய சமயமும் என்னுடைய நேரமும் உனக்கு என்ன செய்யணும் தேவ செயலும் நேரிட வேண்டும் உங்க குடும்பத்தில் தேவ செயல் நேரிடும் போது நீங்க சொல்லலாம் நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்க உழைப்ப தேவை இல்லையா தேவ செயலாம் தேவை உழைப்பு தேவை அந்த உழைப்பிலே என்ன செய்யணும் தேவனுடைய செயல் வேணும் தேவனுடைய கிருபை அந்த இடத்துல வேணும் இப்ப